வெல்கம் டு சாவனா ஃபிசியோ கிளினிக். இட்ஸ் ஃபிசியோ டைம். ட்ரீட்மெண்ட் அதாவது எக்ஸசைஸ் தெரப்பி அப்படிங்கிறது வந்து என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் ஒரு காமனான விஷயம். ஸோ எப்பேற்பட்டவங்களா யாராக இருந்தாலும் சரி ஒரு வழின்னு சொல்லிட்டா சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் வந்து அதே மாதிரி அதே பிரச்சனை இருக்க எல்லாருக்கும் ஒரே நாளில் சரியாயிரும், இல்லை ஒரே மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு தீர்வு கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு காமனான விஷயம் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணக்கூடியது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஹோட்டல் உள்ள ஒரு பஃபெட். இந்த பஃபெட்ல பார்த்தீங்கன்னா, அந்த செஃப்க்கு என்ன தோணுதோ அத மட்டும் தான் செஞ்சு வச்சிருப்பாரு. அங்க வந்து சாப்பிடக்கூடியவங்களுடைய தேவைக்கு ஏத்த மாரி இங்க இருக்காது. அத மீன்ஸ் ஒவ்வொருத்தவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி இருக்காது. அதுல நமக்கு பிடிச்சிருக்கோ, பிடிக்கலையோ அதத்தான் நம்ம சாப்பிட்டாகணும். அதே நேரத்தில வந்து அதுல யாரோ ஒரு சிலருக்கு அவங்க தேவைக்கு ஏத்த மாரி அந்த ஃபுட் இருக்கும். அவ்வளோதானே தவிர எல்லாருடைய தேவையும் அது பூர்த்தி செய்யாது. 2 அந்த பஃபெட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் கையும் கொஞ்சமா சாப்பிட்டு கடைசி எதையும் சாப்பிட்ட பாடு இல்லாம டஸ்ட்பின்ல கொண்டு போய் கொட்டுவோம். ஸோ ட்ரீட்மெண்ட்ல எக்ஸர்சைஸ் தெரப்பி நான் சொல்றது ஒண்ணு செய்றதும், இன்னொருத்தர் அட்வைஸ் பண்ணிட்டு அத செய்றதும், இன்னொருத்தர் அட்வைஸ் பண்ணுவாரு. சோசியல் மீடியால ஒருத்தர் இப்படி எல்லா எக்ஸர்சைஸும் பண்ணி எந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்காம கடைசியில அந்த எக்ஸர்சைஸ் மூலமா அவங்களுக்கு பெயின் அதிகமாகிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல தான் உட்கார்ந்திருப்பாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் எப்பயுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் நீடுக்கு ஏத்த மாரி தான் இருக்கணும். ஒரு காமனா ஒரு பஃபெட் மாரி இருக்கக்கூடாது. அப்ப ட்ரீட்மெண்ட் வந்து எந்த மாரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் மேட் டூ ஆர்டர். என் தேவை என்ன அப்படின்றது வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது அதை ஏத்து தான் நான் சாப்பிடுவேன். அதுதான் எனக்கு ஒரு மன நிறைவும் குடுக்கும். ஸோ அந்த மாரி இடத்துல வந்து ஒரு செஃப் ப்ரிப்பேர் பண்ணும்போது, எனக்கு ஏத்தா மாரி ஒரு நல்ல ஃபுட்ட ப்ரிப்பேர் பண்ணி குடுப்பாரு. அந்த இடத்துல அவரோட டேலண்ட்ட நல்லா காமிப்பார். தட் மீன் கார்னிஷ் நல்லா பண்ணி அழகா குடுப்பார். ஸோ இந்த மாரி தான் இருக்கணும் ட்ரீட்மெண்ட். ஒரு பேஷண்ட்ட ப்ராப்பரா எவாலுவேட் பண்ணி, அவங்களுக்கு என்ன தேவை அதுக்கேத்த மாரி குடுக்கும்போது தான் அந்த பேஷண்ட்டுடைய பிரச்சனை சரியாகும். அந்த இடத்துல தான் இந்த பிசியோதெரபிஸ்ட் அவரோட டேலண்ட் அந்த பேஷண்ட்க்கு காட்டவும் முடியும். ஸோ எப்பயுமே ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் அ பஃபெட். இட் இஸ் ஆல்வேஸ் a ஃபுட் மேட் டூ ஆர்டர். யூ ஜஸ்ட் திங்க் அபௌட் இட். தேங்க் யூ அண்ட் மீட் அகைன்.